ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் எடுத்துங்க. 3 லேயரை அப்படியாச்சும் கட் பண்ணிவிடுங்க. 3 லேயர் கட் பண்ணிட்டு சுகர் சிரப் அடிச்சிடணும். 30 கிராம் சுகர் சிரப்பு இப்படி தான் அடிக்கணும். மாற்றிக்கிட்டு அடிச்சிட்டு போகிறீங்க, இல்லை கீழே ஊற்றிட்டு போகிறீங்க, வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. 10 கிராம் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, அவ்வளோதான். பாருங்கள் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். நீங்களே வீட்டில் இது போல் சும்மா இருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஹோல்சேலில் போல் ஸ்பாஞ்சு கிடைக்கும், வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்களே கேக் போட கற்றுக்கலாம். நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க கேக் போடுறதுக்கு. ஆனால் எப்படி பண்ணுறது, எங்கே கிடைக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. மேலே ஒரு 30 கிராம் க்ரீம் இப்படி அப்ளை பண்ணிக்கங்க. சும்மா லைட்டாக, அவ்வளோதாங்க. இதுபோல் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கேக் பண்ணலாம். நீங்களும் எத்தனையோ பேர் கேக் பண்ணாமல் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், யாரும் பண்ணாமல் இருப்பீங்க. பாருங்க எப்படி பண்ணுறாங்க. ஜஸ்ட் நைஃப் அப்படி மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்போ சைடில் சும்மா அப்படி மூவ் பண்ணிட்டு சைடில் லைட்டாக வைக்கணுங்க. ரொம்ப அப்படின்னா ஸ்பாஞ்சு வெளியே வந்துடும். லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்படி இருக்குல்ல, இப்போ கோம் போடணும் சைடில். இப்போ நைஃப் வச்சு லைட்டாக அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க, கோம் வந்துடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேக் இது வந்து, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு இப்படி ஊற்றினீங்கன்னா அவ்வளோதான். இது போதும் இந்த கேக்குக்கு. அப்படியே பேல நைஃப் வச்சு சும்மா மேலே அப்படியே அமுக்கவே கூடாதுங்க. மேலே சும்மா லைட்டாக பண்ணிட்டு வரணும். அமுக்கிங்கன்னா கேக்கு டேமேஜ் ஆகிடும். பூ ஹேண்டில் பண்ணுறல, பூ கசங்காமல் இருக்கிற மாரி அது போல் தான் எதுவும் ஹேண்டில் பண்ணோம். அப்படியே கேக் போட்டாச்சு, அதை அப்படியே தூக்கி போர்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ சைடில் கோவம் வச்சுடுங்க. கேக் ஒன்றும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான கேக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாரி பயங்கரமாலாம் இருக்காது. சைடில் இது போல் சின்ன கார்னிஷ் சும்மா டெக்கரேஷன் பண்ண வேண்டியது தான். நம்ம பாருங்கள், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், கேக் ரெடி. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப டெக்கரேஷன்லாம் இருக்காது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக்கு. கேக் போட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.